முதல்வர் தென்னிந்திய மாநிலங்களுக்கு தலையை தொங்கக்கூடிய கத்திங்கிற இந்த டீலிமிட்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் என்பது பாஜகவுக்கு ரொம்ப சவாலாக இருக்கு. நாம வெற்றி பெறுவதற்கு வட இந்திய மாநிலங்களே போதும், ஒரு மசோதா வெற்றி பெறுவதற்கு வட இந்திய மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய ஆதரவே போதும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்களோங்கிற ஒரு ஐயம் எழுது. அது சரிதானா? அது இல்லை, நிச்சயமா அந்த ஐயம் வந்து ரொம்ப அதற்கான அடிப்படை மிக அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மால் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒன்றிய அரசுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நிலையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி எதுவுமே வர்றதில்லை. எந்த விதமான, அதாவது நீங்க ஒன்றிய அரசு ஒரு பக்கம் ரெவென்யூ ஷேர்னு சொல்லக்கூடிய நாம கொடுக்கக்கூடிய வரி பணத்துல ஒரு பகுதிக்கு தராங்க. இது இல்லாம ஒன்றிய அரசு நாடு முழுமைக்கும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்கள்ல பொதுவான நடைமுறை என்னன்னா ஒன்றிய அரசு ஒரு 60% கொடுக்கும், மாநில அரசுகள் 40% கொடுக்கும். எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுடைய அந்த ஷேரை கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்கு அதை கொடுப்பதில்லை என்கின்ற பொழுது இப்போவே இவ்வளோ மோசமாக இருக்குன்னா அப்போ நமக்கான ஸ்டாண்ட் வந்து இன்னும் குறைந்தது என்று சொன்னால் ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு தள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்து